guys, welcome back to our channel. So இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டீச்சிங் ப்ராக்டிஸில் என்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றி என்ன செய்ய போகிறோம்னா ஒரு கிளியரான வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ சப்போஸ் நீங்கள் டீச்சிங் ப்ராக்டிஸ் போகாத ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க, இர்ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ டீச்சிங் ப்ராக்டிஸில் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமோ அது எல்லாத்தையுமே வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக அந்த வீடியோவில் வந்து கொடுத்துருக்கிறேன். ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா உங்கள் கமிஷனை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நிறைய பேர் என்கிட்ட வந்து வாட்ஸ்அப்பில் கூட மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, இந்த மாதிரி நான் டீச்சிங் ப்ராக்டிஸ் நான் போகலை, எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு அதனால் வந்து ஒரு கிளியரான ஒரு ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இதை வந்து பப்ளிக்காக சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் எல்லாருக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா ரெகுலர் இர்ரெகுலர்னு சொல்லிட்டு நீங்களே வந்து உங்களுக்குள்ளே வந்து பயந்துக்காதீங்க. ஓகேவா? ஸோ வந்து இப்போ ப்ராக்டிஸ் போயிருக்கலாம் சில பேர் டீச்சிங் ப்ராக்டிஸ் போகாமல் இருக்கலாம். ஓகேவா? ஸோ வந்து அதனால் வந்து இப்போ போனவங்களும் பயப்படுறீங்க, போகாதவங்களும் பயப்படுறீங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான பயம் வந்து தேவையே இல்லை ஃபஸ்ட். ஓகேவா? நமக்கு வந்து எல்லாமே நம்ம ஸ்கூலில் என்ன படித்தோமோ அதே தான் இப்போ இருக்கிற ஸ்கூல்லையும் வந்து என்னென்னா நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயங்கள் தான். பட் ஆனால் எதுக்கு என்ன அப்படின்றத மட்டும் கொஞ்சம் கிளியராக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா நம்ம அந்த கமிஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்னென்ன விஷயங்கள் வந்து டீச்சிங் ப்ராக்டிஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து டீச்சிங் ப்ராக்டிஸ் அட்டன் பண்ணாத ஆளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய காலேஜ் நாலேஜோடைய நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கோங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ஸ்கூல் பேர் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கைட் டீச்சர் அதாவது சப்போஸ் நீங்கள் போயிருக்கிறவங்க கிட்ட கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டீச்சிங் ப்ராக்டிஸ் போயிருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கூட என்ன செஞ்சுக்கலாம், அவங்களோட கைட் டீச்சரே கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா உங்களுக்கு கைட் டீச்சராக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட கொஸ்டின்ஸ் வைவாகவே கேட்காம இந்த மாதிரி நீங்கள் எந்த ஸ்கூலுக்கு டீச்சிங் ப்ராக்டிஸ் பண்ணீங்க, எந்த கைட் டீச்சர் பேர் என்ன, இந்த மாதிரிலாம் கேட்டாங்க அப்படின்னா அந்நேரத்தில் வந்து நீங்கள் பயந்து படபடப்பாகி எதுவுமே சொல்லாமல் விட்டுட்டிங்கன்னா நம்ம வந்து டீச்சிங் ப்ராக்டிஸ் போகலன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகேவா? ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் ஃபார் சேஃபர் சைடுக்கு என்ன செஞ்சுக்கோங்கன்னா என்ன ஸ்கூலுன்னு ஒரு பேர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது கவர்மெண்ட் ஸ்கூலா இல்லை கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலா அப்படின்றத வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி ஒரு கைட் டீச்சர் உங்கள் மேஜர் ரிலேட்டடான ஒரு கைட் டீச்சர் பேர், அவங்க டெசிக்னேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த ஸ்கூல் எந்த ஸ்கூல் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அவங்களுடைய ஹெச்எம் பேர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுடைய ஸ்டாண்டர்ட். ஓகேவா? நீங்கள் என்ன ஸ்டாண்டர்ட் எடுத்தீங்க, அதாவது உங்கள் ரெக்கார்டை பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். லெவல் 1க்கு என்ன ஸ்டாண்டர்ட், லெவல் 2க்கு என்ன ஸ்டாண்டர்ட், அதை வந்து நல்லா கிளியராக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொன்று முக்கியமானது மெயினாக என்னென்னா எப்போ டீச்சிங் ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிச்சு, எப்போ முடிஞ்சிச்சு, இதை வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறணும். ஏன் அப்படின்னா நம்ம டீச்சிங் ப்ராக்டிஸ் போகாதனால நமக்கு இந்த டேட்ஸ் வந்து அவ்வளோவா டக்குன்னு ஞாபகம் இருக்காது. அதனால் வந்து ஸ்டார்டிங் டேட் அண்ட் எண்டிங் டேட் வந்து நல்லா டீச்சிங் ப்ராக்டிஸ் போனவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அது ரொம்பவே வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நீங்கள் உங்கள் ரெக்கார்டை சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் சில விஷயங்களை வந்து செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ டீச்சிங் ப்ராக்டிஸ் போனவங்க வந்து அங்கேயே வந்து டீச்சர்ஸ்ட்டை சைன் வாங்கியிருக்கனால அதை வந்து அவங்க ஃபில் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து டீச்சிங் ப்ராக்டிஸ் போகாமல் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ரெக்கார்டை சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா, ஃபில் பண்ணியிருக்கீங்களா, கேப் விடாமல் ஃபில் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றதெல்லாம் வந்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ உங்களுடைய கிளாஸை ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? லெவல் 1க்கு நீங்கள் என்ன கிளாஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க, லெவல் 2க்கு நீங்கள் என்ன கிளாஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்றதை வந்து செக் பண்ணிக்கோங்க. எல்லா ஸ்டாண்டர்ட், அதாவது ஒரு லெவல் 1 6th வச்சுருக்கீங்க, லெவல் 2 9th வச்சுருக்கீங்கன்னா எல்லா ரெக்கார்ட்லேயுமே 6th இருக்குதா, லெவல் 1க்கு, லெவல் 2க்கு எல்லா ரெக்கார்ட்லேயுமே 9th இருக்குதா அப்படின்றத வந்து கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி கைட் டீச்சருக்குலாம் நீங்கள் எட் அவுட் வச்சுருப்பீங்கல்ல. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கைட் டீச்சர் பேர் தெரியும். அப்போ என்ன செய்யணும்னா அந்த இடம் விட்டு வச்சுருக்கிற இடத்துலலாம், அதாவது அப்சர்வேஷன், லெசன் பிளான், அப்புறமேட்டுக்கு வந்து டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட், இதிலலாம் வந்து என்னென்னா உங்கள் கைட் டீச்சர் நேமை வந்து நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அப்போ வந்து என்னென்னா இந்த கைட் டீச்சர் நேமை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அந்த 3 ரெக்கார்ட்லேயும் நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு வந்து என்ன செய்யணும்னா பார்க்கணும். அதே மாதிரி இதே 3 ரெக்கார்டில் வந்து உங்களுடைய ஸ்கூல் நேம் என்ன ஸ்கூலோ, சில காலேஜஸ்க்குனே வந்து என்னென்னா அவங்க காலேஜுக்கு கீழே வந்து ஸ்கூல்ஸ் இருக்கும். அந்த ஒரு எய்டட் காலேஜ் எய்டட் ஸ்கூல்ஸ் அப்படின்னா அவங்க ஒரே நேம்லேயே வந்து ஸ்கூலும் இருக்கும், காலேஜும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி காலேஜில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கூல் நேமே கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா எடுத்துக்கலாம். ஓகேவா? அதில் வந்து தப்பு கிடையாது. பட் இருந்தாலும் என்ன செய்யுங்க அப்படின்னா உங்கள் ஸ்டாஃப்ஸ் கிட்ட வந்து கொஞ்சம் கன்சர்ன் கேட்டுட்டு அதை வந்து நீங்கள் எழுதுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு
நீங்கள் வந்து இப்போ வைவா வந்து உங்களுக்கு சுத்தமாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைமே இல்லை எனக்கு வந்து பேசிக்காக வந்து ரெக்கார்டை பற்றின நாலேஜ் எதுவுமே எனக்கு தெரியல, நான் டீச்சிங் ப்ராக்டிஸ் போகாதனால அப்படின்னு வந்து நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா ரெக்கார்டுக்குமே நீங்கள் வைவா ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நான் அதில் வந்து ஒரு 5 ரெக்கார்டு முக்கியமான ரெக்கார்டு கொடுத்துருக்கேன். இது 5மே என்ன அப்படின்னா ஸ்கூல் பேஸ்டு ரெக்கார்டு, ஓகேவா. காலேஜ் பேஸ்டு ரெக்கார்டு கூட ஓரளவுக்கு நமக்கு ஐடியா இருக்கும், ஓகேவா. ஸோ ஸ்கூல் பேஸ்டு ரெக்கார்டு நம்ம டீச்சிங் ப்ராக்டிஸ் போகாதனால நீங்கள் வந்து இந்த 5 ரெக்கார்ட்லேயுமே வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி பாருங்கள், ஓகேவா. இந்த 5 இதுக்குமே வந்து நம்ம வைவா வந்து வீடியோஸ்லாம் கொடுத்துருக்குறோம். ஸோ அதனால் வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா இந்த 5க்கு, அதாவது அப்சர்வேஷனாக இருக்கட்டும், லெசன் பிளானாக இருக்கட்டும், இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல், அந்த ஃபஸ்ட்டு 3க்குமே நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டோம். இந்த டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட் கேஸ் ஸ்டடிக்கு நெக்ஸ்ட் வீக்கில் நான் வந்து வீடியோ கொடுத்துட்றேன், ஓகேவா. ஸோ வந்து நல்லா இந்த 5க்கு மட்டுமே நீங்கள் வைவா பார்த்துட்டு போனீங்கனாலே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா. ஸோ இவ்வளோ தான். இத்தப்படி வந்து டீச்சிங் ப்ராக்டிஸ் போனாலும் சரி போகாட்டினாலும் சரி முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இவ்வளோ தான். உங்களுக்குன்னு ஒரு கைட் டீச்சர் பேர் வேணும், 2 சப்ஜெக்ட், என்ன உங்கள் சப்ஜெக்ட்டு, அந்த 2 ஸ்டாண்டர்டு வேணும், ஓகேவா. அது போக ஸ்கூல் பேர், இது 3 தெரிஞ்சிச்சுனாலே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து என்ன செஞ்சிடலாம்னா கமிஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம், ஓகேவா. ஸோ என்னவா வேணாலும் இருக்கட்டும், ஓகே, என்ன வேணாலும் நடக்கலாம், இல்லை எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கட்டும், ஓகேவா. ஸோ சப்போஸ் உங்களை வந்து வெயிட் பண்ண சொல்கிறாங்க, நீங்கள் வந்து டீச்சிங் ப்ராக்டிஸ் போகலன்னு கண்டுபிடிச்சி நீங்கள் லாஸ்ட்டாக வாங்க அப்படின்னு சொல்லி உங்களை வெயிட் கூட பண்ண வச்சா கூட கான்ஃபிடென்ட்டாக இருங்க. பேசுகிறப்பயே வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா கான்ஃபிடென்ட்டாக பேசுங்க. எதுவுமே தெரியலை அப்படின்னா கூட நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கான்ஃபிடென்ட்டாக பேசணும். உங்களுக்கு எதுவுமே தெரியலைன்றதை வந்து அந்த எக்ஸ்டர்னல் கிட்ட காட்டவே காட்டாதீங்க. அதை வந்து அவங்க ஒரு பெரிய பாயிண்ட்டாக பிடிச்சிட்டு கடைசி வரைக்கும் உங்களை இழுத்துக்கிட்டே போவாங்க. அவங்க ஸ்கூலை விட்டு வெளியே போகிற வரைக்கும் உங்களை இழுத்துக்கிட்டே வருவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் என்ன பண்ணாலும் சரி, நீங்கள் தப்பே பண்ணியிருந்தாலும் கான்ஃபிடென்ட்டாக அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதை வந்து கிளியர் பண்ணுறேன், ஓகேவா. தேங்க்யூ ஸோ மச்.